ஹெச்எம்ஐஎஸ் தல்வார் அப்படின்ற போர்க்கப்பலில் மாலுமியாக பணியாற்றின ஆங்கிலத்தில் ரேட்டிங் அப்படின்னு வழங்கப்பட்ட இப்பதவி பெயரே பல்வேறுபட்ட போர்க்கப்பல்களிலும் ராயல் இந்திய கடற்படையின் போர்க்கப்பல்களிலும் பணியாற்றிய மாலுமிகளை குறிப்பதாக அமைந்தது. ஓகேவா? பிசி தத் அதில் பணியாற்றிய பிசி தத் அப்படின்றவர் அக்கப்பலோட பக்கவாட்டில் வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு எழுதியிருந்தார். இதுக்கப்புறம் அக்கப்பலில் மாலுமியாக பணியாற்றிய 1100 மாலுமிகள் உடனடியாக போராட்டத்தில் இறங்கினாங்க. ஆங்கிலேய அதிகாரிகளின் நிறவெறியையும் மோசமான உணவு வழங்கப்பட்டமையும் பிற தரக்குறைவான செயல்பாடுகளையும் மாலுமிகள் கண்டனம் செஞ்சாங்க. சரியா? ஹெச்எம்ஐஎஸ் தல்வார் அப்படின்ற போர்க்கப்பலில் மாலுமியாக பணியாற்றின பிசி தத் அப்படின்றவர் அந்த கப்பலில் வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு பக்கவாட்டில் எழுதியிருந்தார். இதுக்கப்புறம் அந்த கப்பலில் மாலுமியாக பணியாற்றின 1100 மாலுமிகள் போராட்டத்தில் இறங்கினாங்க. ஆங்கிலேய அதிகாரிகளோட நிறவெறியையும் மோசமான உணவு வழங்கப்பட்டதையும் பிற தரக்குறைவான செயல்பாடுகளையும் மாலுமிகள் கண்டனம் செஞ்சாங்க. ஓகேவா? தத்தை கைது செஞ்சாங்க. அது 1946 பிப்ரவரி 18 வெடித்து கிளம்பிய கழகத்துக்கு உந்து விசையாக இருந்துச்சு. பிசி தத்தை கைது செஞ்சது 1946 பிப்ரவரி 18 எந்திரிச்ச கழகத்துக்கு. அதன் மறுநாள் கோட்டை கொத்தளத்தில் பணியில் இருந்த மாலுமிகளும் அதிக எண்ணிக்கையில் கழகத்தில் இணைந்ததோடு பம்பாய் நகரை வாகனங்களில் வலம் வந்தவாறே காங்கிரஸ் கொடியை ஏந்தி அசைக்கவும் பிரிட்டிஷ் விரோத கூச்சல்களை எழுப்பி ஆரவாரங்களை செஞ்சாங்க. ஓகேவா?